இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் லாபகரமான முறையில் ஆடு வளர்ப்பு குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை விரிவாக்க கல்வித்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் வி சசிகலா அவர்கள் தரும் தகவல்கள். அதாவது நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள், இல்லை நிலமற்ற விவசாயிகளுக்கு வெள்ளாடுகள் வந்து அவங்களோட பொருளாதாரத்தையும் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்துறதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. அதோடு இல்லாமல் அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து கொடுக்கறது, வேலை வாய்ப்பு கொடுக்கறது, இதில் எல்லாமே வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளாடுகள் வந்து ஒரு வளமற்ற இல்லை அசாதாரணமான சூழ்நிலைகளில் இல்லை வறட்சி காலங்களில் இருக்கக்கூடிய தாவரங்கள், செடி கொடிகள் இவற்றை கூட உண்டு நன்கு வளரக்கூடிய தன்மை உள்ளது. அதனால தான் நமக்கு வெள்ளாடு வளர்ப்பு தொழில் வந்து இன்றளவும் லாபகரமாக இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வெள்ளாடு வளர்ப்பில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பார்த்திங்கன்னா வெள்ளாடு வளர்ப்புக்கான ஆரம்ப முதலீடு மிகவும் குறைவு. அதாவது ஒரு ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக நல்ல ஒரு நவீனமயமான கட்டடம் அதெல்லாம் வந்து வெள்ளாடு வளர்ப்புக்கு தேவை கிடையாது. அதனால் ஆரம்ப முதலீடு வந்து கம்மியாக இருக்கும். ரெண்டாவது, சிறிய உடல் அமைப்பும் ஒரு சாதுவான குணம் கொண்டதுனால பராமரிக்கிறது வந்து மிகவும் எளிமையாக இருக்கும். அதோட வெள்ளாடு இறைச்சியில் வந்து கொழுப்பு வந்து மிக குறைவு. அதனால் அனைவரும் வந்து உண்பதற்கு ஏற்ற உணவாக இருக்கும். வெள்ளாடு இறைச்சி மட்டும் இல்லை, வெள்ளாடோட பாலும் வந்து எந்த ஒரு அலர்ஜி இல்லை அயர்ஜியோ அதெல்லாம் வந்து கிடையாது. அது இல்லாமல் செரிமானத்தன்மையை வந்து நல்லா அதிகப்படுத்துகிற அளவுக்கு நல்ல ஊட்டச்சத்துக்களோடு உள்ளது. அதனால தான் வெள்ளாடு வளர்ப்பு வந்து இவ்வளோ நன்மைகளோடு இருக்கிறதுனால கிராமப்புறங்களில் இருக்கிற மக்கள் வந்து வெள்ளாடு வளர்ப்பு தொழிலை ஏற்று செய்யும் பொழுது நல்ல லாபகரமாக இருக்கும். இப்போ இதற்கு சரியான மேலாண்மை முறைகளை நம்ம வந்து மேற்கொள்ளணும். அப்போ தான் வந்து வெள்ளாடு வளர்ப்பு லாபமாக இருக்கும். அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு கொட்டகை வந்து நல்ல தரமான கொட்டகையாக அமைக்கணும். நம்ம நாட்டில் பாரம்பரியமான முறையில் தான் வந்து வெள்ளாடு வளர்ப்பு தொழிலை மேற்கொண்டுட்டு வரோம். அதை பார்த்திங்கன்னா வயல்வெளியில் பட்டி போட்டு அடைக்கிறது, இல்லை மர நிழல்களில் அடைக்கிறது, இல்லை ஒரு தோப்பில் வந்து சுற்றி கம்பி வேலி அமைத்து நம்ம வந்து வெள்ளாடு வளர்ப்பு செய்கிறது, இந்த மாதிரி முறைகளில் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன இடமா இருந்தாலும் தடுப்பு சுவர் அமைத்தும் நம்ம வந்து வெள்ளாடு வளர்ப்பு தொழிலை மேற்கொள்ள முடியும். இதில் ஒரு ஆட்டுக்கு சாதாரணமாக பார்த்திங்கன்னா 12லேருந்து 15 சதுர அடி வரைக்கும் வந்து இடவசதி தேவைப்படுது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொட்டகையை வந்து அமைக்கணும். கொட்டகை அமைக்கிறதுல மிக முக்கியமான விஷயம், நம்ம கொட்டகை அமைக்கிற இடம் வந்து நல்ல மேட்டு பகுதியாக இருக்கணும், நீர் வடிந்து செல்றதுக்கு ஏதுவாக இருக்கணும். அடுத்து கொட்டகை வந்து நல்லா எப்போயுமே வந்து உலர்வாகவும் சுத்தமாகவும் இருக்கணும். ஈரப்பதம் வந்து இல்லாமல் இருந்தால் தான் ஆடுகளுக்கு நோய் பரவுறதை நம்மளால் வந்து தடுக்க முடியும். அதே மாதிரி காற்றோட்ட வசதி நல்லா இருக்கணும். சுற்றுப்புறத்தில் மரங்கள் இதெல்லாம் வந்து நிழல் தரக்கூடிய மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நம்ம கொட்டகையை பராமரித்தா அதுவே போதுமானது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இனப்பெருக்க மேலாண்மை. ஆடுகளோட இனப்பெருக்க மேலாண்மையில் மிக முக்கியமான விஷயம், சரியான ஆடுகளை தேர்வு செய்கிறதுலேருந்து இனப்பெருக்க மேலாண்மை தொடங்கிடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கிடா குட்டிகளாக இருந்தாலும் சரி, பெட்டை குட்டிகளாக இருந்தாலும் சரி, நம்ம தேர்வு செய்யும் பொழுது அந்த இனத்தோட குணாதிசயங்கள், அதை ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு பண்புகள் குணாதிசயம் இருக்கும். அந்த பண்புகள் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஆட்டுக்குட்டிகளை வந்து தேர்வு செய்யணும். இப்போ கெடா குட்டிகளை வந்து பொதுவாக இனப்பெருக்கத்துக்காக 6 மாத வயதில் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்படி தேர்ந்தெடுக்கிற குட்டிகள் நல்ல உயரமானதாக இருக்கணும், அதனோட உடல் பகுதி வந்து நீண்டு இருக்கணும், அப்புறம் கால்கள் வந்து நல்ல வலுவாகவும் உயரமாகவும் இருக்கணும். அந்த மாதிரியான ஆட்டுக்குட்டிகளை வந்து நம்ம தேர்வு செய்யணும். அதோடு இல்லாமல் வயதிற்கேற்ற வளர்ச்சி, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி வளர்ச்சி இருக்கும் பட்சத்தில் தான் அந்த ஆட்டுக்குட்டிகள் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். அந்த மாதிரி ஆரோக்கியமான குட்டிகளையும் அதே மாதிரி ஒரு 2-3 குட்டிகள் ஈன்ற தாயிடமிருந்து வரக்கூடிய கிடா குட்டிகளை தேர்வு செய்யணும். அப்போ தான் அந்த கெடா குட்டிகளோட இனவிருத்திக்கு பயன்படுத்தும் பொழுது அந்த பெட்டை ஆடுகளிலிருந்து 2-3 குட்டிகள் ஈனுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி பெட்டை ஆடுகளை எப்படி தேர்வு செய்யணும்னா, குட்டிகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது 6லேருந்து 9 மாத வயதில் இருக்கிற குட்டிகளை தேர்ந்தெடுக்கணும். இல்லையா 2 பல் போட்ட பெட்டை ஆடுகளை வந்து நம்ம இனப்பெருக்கத்துக்காக தேர்ந்தெடுக்கலாம். அந்த ஆடுகள் தோல் வந்து பளபளப்பாக நல்லா மிருதுவாக இருக்கணும், கண்கள் வந்து அகன்ற ஒளியுடன் வந்து இருக்கணும். பெட்டை ஆடுகளில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, 2-3 குட்டி ஈன்ற தாயிடமிருந்து தான் பெட்டை ஆட்டு குட்டிகளையும் தேர்ந்தெடுக்கணும். அதோடு இல்லாமல் பெட்டை ஆட்டோட முதுகு பகுதியும் பின்புறமும் நல்லா அகன்று விரிந்து இருக்கணும். அப்படி இருந்ததுனா தான் அது குட்டி ஈன்றது வந்து நல்ல பண்புகளோடு இருக்கும். ஈன்ற குட்டிகளை காப்பாற்றுற தன்மையும் அதுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பால் மடி வந்து நல்ல வளர்ச்சி அடைந்த மடியுள்ள ஆடுகளை நம்ம தேர்வு செய்யணும்.
இப்போ இனப்பெருக்க அறிகுறிகள்னு பார்த்தோம்னா பெட்டை ஆடுகளில் இனப்பெருக்க அறிகுறிகள் வந்து வெளிப்படையாகவே வந்து தெரியும். அதை பார்த்திங்கன்னா பிறப்பு உறுப்பு சிவந்து வீங்கி இருக்கும், ஆடுகள் வந்து அமைதி இல்லாமல் இருக்கும், கிட ஆடுகள் தாவும் பொழுது அது தாவறதுக்கு அனுமதிக்கும். இந்த மாதிரியான அறிகுறிகளை வச்சு ஆடு பருவத்தில் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த பருவ காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24 மணி நேரத்துலேருந்து 28 மணி நேரம் சராசரியாக ஒரு நாளைக்கு அந்த பருவம் இருக்கும். அதேமாதிரி இந்த பருவ சுழற்சி ஒவ்வொரு 19 நாட்கள் அல்லது 20 நாளுக்கு ஒரு முறை வந்து ஆடுகள் வந்து பருவத்துக்கு வரும். இப்பருவத்துக்கு வரும் ஆடுகள் சினையுற்றவுடன் அதனோட சினைக்காலம் வந்து பார்த்திங்கன்னா 150 நாட்கள், அதாவது 5 மாதங்கள் வந்து சினைக்காலம். அதன் பிறகு அந்த சினை காலத்தில் நம்ம ஆடுகளை வந்து கொஞ்சம் அதிக கவனம் கொடுத்து பராமரிக்கணும். அதாவது அதுக்கு நல்ல உலர்வான தரையில், நல்ல அமைதியான சூழ்நிலையில், நல்ல ஊட்டச்சத்து உள்ள தீவனம் கொடுத்து அந்த மாதிரி நம்ம வந்து பராமரிக்கணும். அப்போ அடுத்தது குட்டி ஈனும் தருவாயில் இருக்கிற ஆடுகளுக்கும் குட்டி ஈனும் பொழுது ஆடுகளை வந்து தனியாக பிரித்து ஒரு கொட்டகையில் வந்து அமைதியான இடத்துல வந்து வச்சுருக்கணும். நல்ல உலர்வான தரையில் வந்து வைக்க வேண்டும். அப்புறம் ஈன்ற குட்டிகளை வந்து நம்ம எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, குட்டி ஈன்ற உடனே அது வந்து சீம்பால் குடிக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை வந்து நம்ம செய்யணும். பிறந்தவுடன் சீம்பால் குடிக்கிறது மிக முக்கியம். ஏனென்றால் சீம்பாலை குடிக்கிறத பொறுத்து தான் அந்த குட்டிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் ஆரோக்கியம் எல்லாமே வந்து மேம்படும். அடுத்தது தொப்புள் கொடியை வந்து நம்ம வெட்டி விடணும். தொப்புள் கொடியை வெட்டிட்டு அந்த வெட்டின புண் இருக்கிற இடத்துல வந்து டின்ச்சர் அயோடின் மருந்தை வந்து தடவி விடணும். இது மூலமாக தொப்புள் கொடி மூலமாக பரவுகிற நோய்களையும் வந்து நம்மளால் தடுக்கவும் கட்டுப்படுத்தவும் முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா குட்டிகளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், 3 மாத காலத்தில் இல்லை 2 மாத காலங்கள்லேயே வந்து தாய்கிட்ட இருந்து நம்ம பிரிச்சிடலாம். பால் உற்பத்தி நிறைய இருக்குது அப்படின்னா குட்டிகளை வந்து ஆடுகள் தாய் ஆடுகிட்டேருந்து பால் குடிக்கிறதுக்கு 3 மாதம் வரைக்குமே அனுமதிக்கலாம். அப்படி இல்லை பால் குறைவாக தான் இருக்குது அப்படின்னா 2 மாதத்துலேயே வந்து குட்டிகளை தாயிட்டிருந்து பிரிச்சுட்டு ஆடுகளோட நம்ம மேய்ச்சலுக்கு வந்து அனுப்பலாம். ஒரு குட்டிக்கு சராசரியாக வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோ அளவுக்கு பசுந்தீவனமும் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு உலர் தீவனமும் ஒரு நாளைக்கு தேவைப்படும். ஆடுகளோட தீவன மேலாண்மையில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பசுந்தீவனம் வந்து நம்ம அளிக்கணும். அந்த பசுந்தீவனத்தில் புல்வகை தீவனங்கள், பயிர் வகை தீவனங்கள், மர வகை தீவனங்கள் இது எல்லாமே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ புல்வகை தீவனங்கள்லாம் ஒட்டுப்புல், இல்லை கம்பு நேப்பியர், இல்லை கோஃபோர், கோஃபை இந்த மாதிரி புல்வகை தீவனங்கள் தரலாம். வேலி மசால், குதிரை மசால் இந்த மாதிரி புரதச்சத்து நிறையா இருக்கிற மாதிரியான பயிர் வகை தீவனங்கள் தரலாம். அதே மாதிரி ஊட்டச்சத்துக்கள் நிறையா இருக்கிற மாதிரி மர வகைகள், கிளைரிசீடியா, அகத்தி இந்த மாதிரி மர வகைகளையும் வந்து நம்ம ஆடுகளுக்கு வந்து தீவனமாக கொடுக்கலாம். இதோட சினை ஆடுகளாக இருக்கிற ஆடுகளுக்கும் இல்லை வந்து பால் கொடுக்கும் ஆடுகளுக்கும் வந்து அடர் தீவனமும் வந்து நம்ம வந்து சேர்த்து வந்து கொடுத்தோம்னா ஆடோட வளர்ச்சி வந்து மிக நன்றாக இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடர் தீவனத்தை எடுத்த வரைக்கும் ஒரு ஆட்டுக்கு ஒரு சராசரியாக நல்ல வளர்ச்சி உள்ள ஒரு 25 கிலோ எடையுள்ள ஒரு ஆட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 300 கிராம். அதே மாதிரி சினை ஆடுகளுக்கு, கிடா ஆடுகளுக்கு, இல்லை பால் கொடுக்குற ஆடுகளுக்கு ஒரு 50 கிராம் சேர்த்து, அதாவது 350 கிராம் வரைக்கும் ஒரு நாளைக்கு நம்ம அடர் தீவனம் வந்து கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும் பொழுது அதனோட வளர்ச்சி வந்து நல்ல சீராக இருக்கும். அதுக்கு அடுத்தது மிக முக்கியமான விஷயம் ஆடுகளில் நோய் மேலாண்மை. ஆடுகள் வந்து பொதுவாகவே பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமுள்ள ஒரு பிராணி தான். இருந்தாலும் சில நடைமுறைகளை வந்து நம்ம கடைபிடிச்சோன்னா நோய் தாக்கத்திலிருந்தும் காப்பாற்றிடலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அசாதாரணமாக இருக்கிறது, தீனி எடுக்காமல் இருந்தது அப்படின்னா அதை உடனடியாக கால்நடை மருத்துவர்கிட்ட பார்த்துட்டு ஒரு ஆட்டுக்கு சரியான வைத்தியம் வந்து கொடுத்தோம்னா ஆடுகளை வந்து நோய் தாக்கத்திலேருந்து காப்பாற்றலாம். இதுக்குள்ள குடற்புழு நீக்கமும் தடுப்பூசியும் தான் ரொம்ப முக்கியமானது. குடற்புழு நீக்கம் குட்டியிலிருந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் வந்து மாதத்துக்கு ஒரு முறை வந்து குடற்புழு நீக்க மருந்து கொடுக்கணும். அதன் பிறகு 3 மாதத்திற்கு ஒரு முறை, அதாவது வருஷத்தில் 4 தடவை குடற்புழு நீக்க மருந்து கொடுத்தாவே போதுமானது. ஆடுகளில் தடுப்பூசி வந்து பார்த்திங்கன்னா கோமாரி நோய், ஆட்டுக்கொல்லி நோய், இந்த நோய்களுக்கு எதிரான தடுப்பூசி வந்து 3 மாத வயதில் வந்து நம்ம முதல் தடுப்பூசி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வருடத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம தடுப்பூசி கொடுக்கணும். இதில் கோமாரி நோய்க்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் தடுப்பூசிக்கு அப்புறம் வருடத்திற்கு 2 முறை, அதாவது மழைக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் கோடைக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் தடுப்பூசி வந்து கொடுக்கணும். இப்போ நோய் கிளர்ச்சி இருக்கிற ஏரியா அப்படின்னா அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அடைப்பான் நோய் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அடைப்பான் நோய்க்கு எதிராக முதல் தடுப்பூசி 6 மாத வயதுலையும் அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவையும் தடுப்பூசி கொடுத்தா போதுமானது. இதே மாதிரி தொண்டை அடைப்பான் நோய்க்கு எதிராகவும் முதல் தடுப்பூசி 6 மாத வயதிலையும் அதன் பிறகு வருடம் ஒரு முறை தடுப்பூசியும் நம்ம அளிக்கணும். இந்த மாதிரியான மேலாண்மை முறைகள், அதாவது கொட்டகை அமைத்து தீவன மேலாண்மை, இனப்பெருக்க மேலாண்மை, இல்லை நோய் மேலாண்மை, தடுப்பூசி கொடுக்குற வரைக்கும் சரியான முறையில் நம்ம வந்து பயன்படுத்தினா வெள்ளாடு வளர்ப்பு மூலமாக பண்ணையாளர்கள் அதிக லாபம் ஈட்டலாம் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நன்றி, வணக்கம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் வி சசிகலா அவர்களை 09952845780 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.